இந்த 2026 பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? ஓரா இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசின்னா மிதுன ராசி நண்பர்கள். மேஷம் ரிஷபம் ஒரு ஆங்கிள் சந்தோஷம்னா மிதுனத்துக்கு உண்மையான சந்தோஷம். ஏன்னா ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் காலி. ஹெல்த் சும்மா ஜிம்முன்னு இருக்க போறீங்க, எல்லாம் உடம்பு ஃபிட் ஆகிட போறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொப்பையும் வயிறுமா இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஃபேட்டு, பீஸா பர்கர்லாம் தொங்கிட்டு இருக்கும், நல்லா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் அடிப்படும், கழுத்து வலி, கையில் அடிபடுறது, அண்ணன் தம்பிக்குள்ளே தேவையில்லாத மனசு கஷ்டப்படுறது, நல்லா ஓடின்னு இருக்கும், ஏதோ மனசு சங்கடம் கொடுக்குங்கிற மாதிரி இருக்கிறது, அடிக்கடி கீழே ஸ்லிப்பாகி விழுகிறது, கால் அடிபடுறது. அடுத்து லாஸ்ட் ஒரு வருஷம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும். நம்ம நல்லதுக்குன்னு போய் இறங்கி பண்ணி லாஸ்ட்டில் நம்மளை குத்திருப்பானுங்க, ஒரு குத்து கும்மா குத்து, ஐயோ அம்மா தாங்க முடியலாங்கிற மாதிரி. ஆனால் உண்மை என்னென்னா அந்த ஹெல்த் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. மீனத்துக்கு மனவேதனைகள்லேருந்து வெளியே வருவாங்க. டவுட்லேருந்து ஃபஸ்ட்டு என்னால் முடியுமா, எவ்வளோ பெரிய சமாச்சாரம், ஒரு மேட்ரும் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம், அது கூட ஐயோ இது போய் பண்ண முடியுமா, இது நம்மளால் அவங்க கிட்ட போய் நம்ம பேச முடியுமா, அவர் ஏதாவது தப்பாக நினச்சிட்டாங்க, அந்த மாதிரி எதுவுமே வேண்டியதில்லை. லாஸ்ட் 1 இயர் இந்த மைண்டில் இதுதான் இருக்கும், வேறு புதுசாக ஒன்றும் வராது, இப்படி தான் நடந்துட்டு இருக்கும். வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டம், வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு கேன்சர், இல்லை ஏதோ ஒருத்தருக்கு கண்டினியூஸ் எலிமெண்ட் இருந்துட்டு இருக்கிறது, அதனால் அவங்க பெரியவங்களை பார்த்துக்கிறதே என் பழப்பாக போச்சு, என் வேலையில் நான் கான்சென்ட்ரே பண்ண முடியல, அதனால் வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. எந்த கவலையுமே இந்த ஆண்டு கிடையாது. பராபவ நாம சம்வத்சரத்தில் உண்மையாகவே மிதுனராசி நண்பர்களுக்கு காசு, பணம், டப்பு, மணிங்கிற மாதிரி பிச்சோதரம், செம்ம பணம். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு உச்சஸ்தானம் அடையும் பொழுது 100% பணத்துக்கு பஞ்சம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ராசிகள் மிதுனம் நம்பர் 1. அதனால் உங்களுக்கு பணம் இல்லைன்னா மிதுன ராசியில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் பார்த்து பேசினீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஜஸ்ட் பி ஹாப்பி. நிறைய தங்கம் வாங்கக்கூடிய காலமும் கண்டிப்பாக மிதுன ராசி நண்பர்கள், அதுவும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு தங்கம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. சொல்வாக்கு செல்வாக்கு இது ரெண்டுமே சும்மா பட்டைய கலப்பம். சொன்னால் போகிறோம் உடனே பண்ணுவாங்க, சொன்னால் போகிறோம் உங்களுக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்கும். 2வது குடும்பஸ்தானத்தில் குரு வரும் பொழுது, குடும்பம் என்பது நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் பசங்க, பேர குழந்தைகள், இது எல்லாமே குடும்பம் தான். அத்தனை பேருக்குமே நல்லது இருக்கணும். குரு எப்போ குடும்பஸ்தானத்துக்கு உச்சமடைகிறாரோ ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. அது வேற யாரும் கிடையாது, சாட்சாத் உங்கள் தாத்தா தான். அதே மாதிரி காலை சாச்சு நடப்பார். இந்த மாதிரி தான் அந்த பையன் பிறப்பான். ரொம்ப அற்புதமான ஒரு டைம் பீரியட் ஆரம்பிச்சிருக்கு. காசு பணத்துக்கும் சரி. இதுக்கு முன்னாடிலாம் சொன்னால் மதிப்பே இருக்காது. வீட்டில் இவன்லாம் மனுஷன் சொல்லிட்டு போகிறான் பாரு, பொழப்பு இல்லைன்னு சொல்லி நம்மளை பின்னாடி திட்டுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே பண்ணணுங்கிற ஒரு விஷயம். ஏன்னா யூ வில் டாக் ஒன்லி த பாயிண்ட். எதெல்லாம் லாஜிக்காக இருக்கோ, எதெல்லாம் கரெக்டாக இருக்கோ, அது மட்டும்தான் உங்கள் வாயிலேருந்து வார்த்தையாக வரும். அப்படி வரும்போது உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கும். சிம்பிள்மா, குரு 2ஆம் இடத்துல வரான்னா முக லட்சணம் பிரம்மாண்டமாக இருக்கும். சில பேர் மேக்கப் போட்டால் தான் நல்லா, இதில் ஒன்றுமே பண்ண முடியல. குரு 2ல் போச்சுன்னா சும்மா பார்த்தாவே அவங்க அழகாக இருப்பாங்க, கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த குருஸ்தானம்ங்கிறது அந்தளவுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக சைனஸ் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், சளி தொந்தரவுகள், அதுதான் மெயினாக ப்ராப்ளம் வரும். ஒரு சில பேருக்கு கண் பாதைகள், ஒரு சில பேருக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பாதிப்பு, இல்லைன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பட் இன் ஜென்ரல் நான் சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப பெருசாக கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நடக்காது. உங்களுக்கு பெரிய அனுகிரகமே தெய்வ அனுகிரகம். அது ராகு போய் பாக்யஸ்தானில் உட்காந்துருக்கிற வரைக்கும் சாட்சாத் நரசிம்மர் உங்கள் கூடவே இருக்கார். நரசிம்மரை பிடிக்க லைஃப் மாறுங்கிறது யாருக்கு உண்மையோ இல்லையோ மிதுனத்துக்கு 100% நடக்கும். 1. 2வது பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் நல்லா முன்னேறதுங்கிறது இப்போ நடக்குது. நிறைய பேர் ஒரு கடை போடுவாங்க, ஒரு குட்டி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு கடை, பொட்டிக் போடுறது. சில பேர் இந்த ஃபுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறது. சின்ன பொட்டி கடை வியாபாரத்துலேருந்து பெரிய ஜவுளி கடை வியாபாரம் வரைக்கும் சும்மா பிச்சுக்கிட்டு போகும். குரு 2ஆம் இடத்துக்கு வரும்போது உங்கள் பார்ட்னர் மட்டும் கரெக்டான ஆளான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒர்க்கிங் பார்ட்னராக ஒருத்தரை வச்சுக்கலாமே தவிர, நம்ம பார்ட்னருங்க உங்கள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், அது மட்டும்தான் வேலை செய்யும். வேறெல்லாம் புதுசாக கட் பண்ணோன்னா வர உள்ள உணர்ந்து போட்டோன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதான் மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. இந்த பராபவ ஆண்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா காசு பண்ணதுக்கு பிரச்சனை கிடையாது. குடும்ப உறுப்பினர்கள், அதாவது கணவனாக இருந்தால் மனைவியுடைய அடிவயிறு, மனைவியாக இருந்தால் கணவருடைய வயிற்று பகுதியில் சின்ன பிரச்சனை, அதுங்க மெயினாக ஜீரண கோளாறு கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நிறையா தேன் சேர்த்துக்கணும். ஃபுட்டில் நிறையா தேன் சேர்த்துக்கிறது, அது கொம்பு தேன்னு சொல்லுவாங்க, அது சேர்த்துட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நெய் சேர்த்துக்கணும். சேர்க்க நான் வன்மை அதிகரிக்கும். சொன்ன வார்த்தைகள் பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். தங்க வியாபாரம் செய்யலாம்,
இதான் மெயினாக வந்து தங்கம் நிறையா சேரக்கூடிய வாய்ப்புகள், குடும்ப உறுப்பினருக்கு கல்யாணம் ஆகிறது, வெளியூர் போகிறது, செட்டில்மெண்ட் ஆகிறது, படிப்பு எல்லாத்துலேயுமே டாப் லெவலில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் மிதுனத்துக்கு உண்மையாகவே நற்பலன்கள் கொடுக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யாருக்கிட்டே வந்து பணம் வாங்குகிறோம் அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு திருப்பி கொடுக்கணும். ரெண்டாவது, யாருக்கார் பணம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அங்கே அந்த பணத்தையும் நீங்கள் கட்டுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. நான் சொல்ல வர்றதுன்னா, நீங்கள் நல்லவங்க, உங்களுக்கு வந்து பணம் கொடுங்கன்னு நான் சொன்னேன்னா அந்த பணத்தை நான் தான் கட்டணும். அதனால் யாரையும் நம்பி சிபாரிசு பண்ணாமல் இருக்கணும். அது ஒன்று. ஆனால் என்ன, நீங்கள் பேசினா போகிற அந்த விஷயம் எல்லாமே ஜெயிக்கும். வாட் எவர் இஸ் யுவர் கமிட்மெண்ட், அது செஞ்சே தீருங்க. எப்படி ரஜினிகாந்த் சொல்லுவாரோ, நான் சொல்லறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்லுவாங்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஸ்தானமாக இந்த பராபவ ஆண்டு உண்மையாகவே பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கறதுங்கிறது தான் உண்மை. இதில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த கழுத்து சிறு நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு. சில பேருக்கு ஃப்ரோசன் ஷோல்டர், இப்போ கை இப்படி மேலே தூக்க முடியாது, இப்படியே போவோம் சில இடங்களில். அது என்னென்னா சிறு நரம்புகள் பாதிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் யாரெல்லாம் ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் டிசைனர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, டிராயிங் சம்மந்தப்பட்ட, டிராஃப்ட்மேன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் நீங்கள் இறங்கி போனாலும் ரொம்ப சூப்பர். மோஸ்ட்லி நிறையா பேர் ஏன்டி டாக்டர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுனத்துக்கு வந்து ஓவராலாகவே நல்லா இருக்குது. அதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தொட்டது எல்லாமே ஜாம் 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 ஜாமுன்னு நடக்கும். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நினச்சா அந்த விஷயத்த காரியத்தை சித்தி கொடுக்கும். ஜெயிக்க வந்து 4 பேர் உறுதுணையாக இருப்பார்கள். சப்போர்ட் தேடி வரும். நம்ம மட்டுமே உயரணுமா, நம்ம மட்டுமே கஷ்டப்பட்டு மேலே வரணுமானா கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவுவாங்க. அதனால் நீங்கள் பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ரொம்ப பெரிய அளவுக்கு டாப் லெவலில் வர்றதுங்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பல பேருக்கு வீட்டில் கல்யாணம் ஆகும், பல பேருக்கு நிச்சயார்த்தம் ஆகும், பல பேருக்கு குழந்தை பிறக்கும். வீட்டில் வந்து சந்தோஷமான விஷயங்கள் இந்த பராபவ ஆண்டில் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து நிறைய பேர் புடவை வாங்குறது, நிறைய பேர் இந்த நகை வாங்குறது, இல்லைன்னா சில்வர் வாங்குறது, ஜவுளி வாங்குறது, மெயினாக அந்த அட்வான்ஸ் கொடுக்கறது மண்டபத்துக்கு, இல்லையா வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய ஒரு நிலம் எடுத்து நான் வந்து பண்ண வைக்கணும் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி தான் உங்கள் எண்ணங்கள் முழுக்கவே போகும். ஸோ அதில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கும். மெயினாக பெண்களுக்கு நிறைய பேருக்கு நிறையா ஊர் சுற்றணும்னு தோணும். அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்ப்பீங்க, ஜம்முன்னு இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கலாம். அதில் மெயினாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய யோகம் கொடுக்கறதே புனர்பூசத்துக்கு தான். ஏன்னா குருவுடைய நட்சத்திரம்ங்கிறது புனர்பூச நட்சத்திரம். சாக்ஷாத் ராமபிரான் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால் அந்த ராமபிரானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது. அதனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கே நல்ல காரியம் நடக்கும், உங்களுக்கே சுப காரியம் நடக்கும். அரியர் பணம்லாம் வரும், பிஎஃப் பணம் வரும், கிராஜுவேட்டி பணம் வரும். யாராகிட்ட பணம் கொடுத்து ஏமாந்ததுன்னா அவன் பணம் ரிட்டர்ன் கொடுப்பான். கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த பணம் வரும். அதாவது ஏதாவது ஒரு வித்து பணம் வரும். ஸோ மொத்தம் பணம் அப்படிங்கிறது பல விதங்களில் புழங்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்க போகிறது. நிறைய பேருக்கு மெயினாக பெண்களுக்கு ஐஸ்வர்யம் கூடக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசி நண்பர்களுக்கு நான் பார்க்குறது, என்னோட ஒப்பீனியனில் ஹெல்த் இஸ் த ஃபஸ்ட் ஆப்ஷன். அந்த ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக தேர் ரிலாக்ஸ்ட், சிட் பேக் ரிலாக்ஸுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக மனசும் சரி ஹெல்த்தும் சரி நல்லா இருக்கும். தேவையான பணமும் வருது. இதுக்கப்புறம் என்ன வேணும், என்ஜாய் தான், தைரியமாக இருக்கலாம். ஓகே சார், இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நல்லா இருக்குது சார்? 95% சூப்பராக இருக்குண்ணா. அதனால் தைரியமாக இருக்கலாம். ஹெல்த் ப்ராஸ்பெக்டில் ஒரு 70%. ஓகே. இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க சார். இதற்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும்? நதி நீர் ஆடுவது, காவேரி நதியில் போய் குளிக்கணும், சமுத்திர ஸ்நானம் பண்ணணும். அதே இப்போ திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கே போய் கடலில் குளிச்சுட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு வர்றது. பட் நான் சொல்கிறது என்னென்னா, மோஸ்ட்லி அரங்கநாதனை பார்த்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா காவேரி நதியில் குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து அரங்கநாதனை பார்த்துட்டு தாயாரை பார்த்துட்டு வாங்க. ரங்க நாயகி, அவளை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் சூப்பராக செட் ஆகிடும், சந்தோஷமாக இருக்கும்.